உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வேற வழி தெரியல. என்னால உங்கள்கிட்ட தினம் தினம் போராடிட்டு இருக்க முடியல. எவ்வளவோ சொல்லி நீங்களும் பிள்ளைன்னு விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. எனக்கும் என் விஜயை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல. மனசுல ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தன் வாழையை சுமந்து என்னால வாழ முடியாதுமா. அதான் இந்த முடிவு. என்ன மன்னிச்சிரு. இப்ப எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது விஜய் கூட தாமா. விஜய் உனக்கு வேணா இப்ப பிடிக்காம போகலாம், ஆனா கூடிய சீக்கிரம் பிடிக்கதான் போகுது பாரு. விஜய் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாதுமா. நீ கார்த்திக் கூட பழகுனதுனால உனக்கு கார்த்திக் நல்லவரா தெரியறாரு. விஜய் கூட நீ பேசி பார்த்தாதானமா அவர் நல்லவரா கெட்டவரா முடிவு பண்ண முடியும். ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு அவங்க நல்லவரா முடிவு கெட்டவரான்னு எப்படி நீ முடிவு பண்ணலாம்? என்ன மன்னிச்சிருமா. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. இல்ல நான் போறேன், என்ன மன்னிச்சிரு. எனக்கு வேற வழி சத்தியமா தெரியல. சத்தியமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை நீ ஏத்துப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட நான் போறேன். போயிட்டு வரேம்மா. ஷோ பாவம் மகா, வீட்டை விட்டு வர முடியாம தவிச்சிட்டு இருக்கா. எனக்கு ஒரு வழி தெரியல மகா, சாரி, என்ன மன்னிச்சிரு. விஜய் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய். எங்க அம்மா என் கல்யாணத்தை அப்படி நடத்தணும் இப்படி நடத்தணும் எவ்வளவு எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க தெரியுமா? அதெல்லாம் இப்படி சுக்கு நூறாக்கிட்டு போற மாதிரி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா வேதனையா இருக்கு. நம்ம கண்டிப்பா வீட்டை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? நம்ம வேணா வேற ஏதாவது யோசிச்சு பார்க்கலாமா? ஐயோ மகா, எனக்கு புரியுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இந்த முடிவை எடுக்க முன்னாடி எத்தனை மட்டும் யோசிச்சிருப்பேன் தெரியுமா? வழியே இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டியதா இருந்து. என்னை பத்தி உனக்கு தெரியல மகா, நீ யோசிக்கிறத விட நான் 100 மடங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பேன்னு. அப்படி இருக்கும்போது வேற என்ன பண்ண? உங்க வீட்டுல கல்யாணம் எதுவும் அரேஞ்ச் பண்ணாம இருந்தா கூட இன்னும் போகட்டும், பைய பேசிக்கலாம், பைய கல்யாணம் வச்சுக்கலாம்னு போட்டுக்கலாம். உங்க வீட்டுல இன்னும் 4 கழிச்சு கல்யாணம் வச்சிருக்காங்க. என்ன பண்ண சொல்லு? நமக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல வேற என்ன சொல்யூஷன் இருக்கு? நானும் வீட்டுல எவ்வளவு பேசிட்டேன், ஆன்டி சம்மதிக்க மாதிரியே இல்ல. ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை சொல்ல போனா. அதான் மகா, கவலைப்படாத. இல்ல விஜய், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா காலையில எவ்வளவு வருத்தப்படுவாங்க, அக்கம் பக்கம் உள்ளவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது மண்ணுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. அதே நேரம் நான் உன்னை குறை சொல்லல, வேற வழி இல்லாம அந்த முடிவு எடுத்துருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண, நம்ம சூழ்நிலை இப்படியாடா நடக்கணும். என்ன பண்ண மகா, நமக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்கணும்னு கடவுள் எழுதிட்டாரோ என்னமோ. சரி, கையில என்ன பேகு? இல்ல விஜய், அப்படியே வர முடியுமா? அதான் எனக்கு தேவையான ட்ரெஸ், கொஞ்சம் பணம், என்னோட நகை, எனக்கு சின்ன வயசுல நான் போட்ட நகையில எங்க அம்மா ஞாபகார்த்தமா ஒரு பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க. அந்த நகையை மட்டும் தான் எடுத்திருக்கேன், வேற எதுவும் நான் எடுக்கல. என்னோட ஏடிஎம் கார்டு, சர்டிபிகேட் இவ்வளவு தான், வேற எதுவும் இல்லடா. ஷோ என்ன மகா, முதல்ல இந்த பேக் கொண்டு தயவு செஞ்சு வச்சுட்டு வா. உனக்கு தேவையான சர்டிபிகேட் மட்டும் எடுத்துட்டு வா, அதுவும் உனக்கு தேவைப்பட்டா மட்டும். மற்றபடி எதுவும் எனக்கு தேவையில்லை. என் மகா மட்டும் என் கூட வந்தா போதும். இதெல்லாம் தயவு செஞ்சு நீ வச்சுட்டு வந்துரு. போ மகா, இதை கொண்டு வச்சுட்டு வா. இதெல்லாம் எதிர்பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணல. எப்பவுமே எனக்கு உன் மனசுதான் முக்கியம். நீ சந்தோஷமா இருக்கணும் என் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும், அது போதும் எனக்கு. போ, கொண்டு வச்சுட்டு வா. சர்டிபிகேட் மட்டும் எடுத்துருக்கேன்டா, ஏன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ஜாப்ல ஜாயின் பண்றதா இருந்தா சர்டிபிகேட் வேணும். அதான் இதை மட்டும் எடுத்துக்காதன்னு சொல்லிடாத தயவு செஞ்சு. பயமா இருக்கு விஜய், எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மகா, நீ ஏன் பயப்படுற? சரி சரி, கண்ணை தொடச்சிட்டு சந்தோஷமா என் பைக்ல என் கூட ஏறு. நம்ம இங்க நிக்கிற ஒவ்வொரு நேரமும் நமக்கு டேஞ்சர் தான். யாராவது ஒருத்தவங்க பார்த்தாலும் அவ்வளவுதான். மகா, எதுக்கும் பயப்படாத. உன் வாழ்க்கை என் கையில, என் வாழ்க்கை உன் கையில மகா. நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிட்டு லைஃப் லாங் சந்தோஷமா வாழணும். வருத்தப்படாத. என் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமா தான் இருப்ப. எங்க வீட்டுல உன்ன ஒரு ராணிய மாதிரி நான் பாத்துக்கிறேன் மகா, கவலைப்படாம வா. விஜய், இந்த உலகத்திலேயே அதிகாலையில 3 மணிக்கு எதிர்த்து வீட்டை விட்டு ஓடனா ஒரே ஆள் நம்மளாதான் இருப்போம் போல. சரி, அடுத்தது என்ன பிளானு? அத்தை எப்போ வர்றாங்க? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லியாச்சா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே கொடுத்துட்டே இல்ல? வேற ஏதாவது ஒண்ணுன்னு யோசிச்சுக்கோ. இன்னைக்குள்ள எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சே ஆகணும்டா. மகா, நம்ம கல்யாணத்துக்கு யாரும் வரப்போறது இல்ல. நான் யார்கிட்டையுமே சொல்லல. அது மட்டும் இல்ல, எங்க அம்மாக்கும் தெரியாது நம்ம கல்யாணம் அப்படின்னு. நேற்று சொன்னேன், நாளைக்கு ஒருவேளை கல்யாணம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், உங்க வீட்டுல இருந்து யாருமே வரல, உனக்கு மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே நேரம் எங்க வீட்டுல மட்டும் அம்மா வந்து என்ன நல்லா இருக்காது. அதான் இல்லம்மா, அப்புறமா பாத்துக்கலாம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லைன்னு அப்படி சொல்லிட்டேன். அதனால நம்ம கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் மட்டும்தான். சாட்சிக்கு சைன் போடுறதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு உள்ளே, அவர் சைன் போட்டு தரேன் இருக்காரு. என்ன விஜய், அத்தையை கூட்டிட்டு வர வேண்டியதானே? யாராவது ஒருத்தவங்க இருந்தா அவங்க பெரியவங்கன்னு நம்ம அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம்? போ விஜய், நான்லாம் அப்படி நினைக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுமா வர மாட்டாங்க? நம்ம கல்யாணத்தை பாரு, ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். கடைசியில எனக்கு நீயும் உனக்கு நானும் துணியா சைன் போட வேண்டியதா இருக்கு. நம்ம நிலைமையை பத்தியாடா?
எல்லாரும் இருந்தோம், ஆனா யாரும் இல்ல. அப்படி இல்ல மகா, உங்க வீட்ல யாரும் வரல, எங்க வீட்லயும் வர வேண்டாம். நம்ம கல்யாணம் ஒரு சர்ப்ரைஸ் கல்யாணமாவே இருக்கட்டும். யாரும் நம்ம குடும்பத்துல இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கல்யாணமா இருக்கணும். நல்லாதான் சர்ப்ரைஸ் பண்ற. போடா நீயும் உன்னோட சர்ப்ரைஸும். சரி, அடுத்த பிளான் என்ன? மணி 6 ஆயாச்சு. நம்ம வீட்ல இருந்து கிளம்பி 1 hour மேல ஆயிட்டு. அடுத்தது என்ன பிளான்ப்பா? மணி இப்போ 6. கரெக்டா நமக்கு 9 மணிக்கு கல்யாணம். அதுக்குள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் வயிறு முட்டை. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பியூட்டிஷியன் சொல்லியிருக்கேன், அங்க உன்னை கொண்டு விட்டுருக்கேன். நீ நல்லா ரெடி ஆயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் வர்றேன். அதுக்குள்ள நானும் கிளம்பிடுவேன். 2 பேரும் சேர்ந்துட்டு அப்படியே போய் கல்யாணத்தை முடிச்சு கிளம்பிட வேண்டியதான். ஆமா விஜய், ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. மூத்த வச்சுட்டே வராத, கொஞ்சம் சிரியே. ஈ சிரிச்சிட்டேன் போதுமா? இந்த இருக்குதுல இதுவும் ஒரு ஹோட்டல் தான், வா போய் சாப்பிட்டு வந்துடலாம். இந்த ஹோட்டல்லாம் வேண்டாடா, இதெல்லாம் நம்ம எப்பவும் சாப்பிடுறது தானே, வித்தியாசமா சாப்பிடணும். அதோ கையேந்தி போன் இருக்கு பாரு, சூடா ஸ்பெஷலா போட்டு கொடுப்பாங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கும். வா அங்க போய் சாப்பிடலாம். ஷெப்பா, எனக்குன்னு வந்து வாச்சிருக்காரே, இருந்து தூங்கி எடுத்துக்கிட்டு கும்பல நானே வீட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு இந்த இட்லியா வச்சாச்சு, காப்பியை போட்டாச்சு, தோசைக்கு எல்லாம் வச்சாச்சு, சட்னி வச்சாச்சு, சாம்பாரை வச்சாச்சு. இவர் என்னடானா இருந்து இப்படி தூங்கிட்டு இருக்காரு. சரியான சோம்பேறியே போனாரு. ஏ வீரசாமி, யோ உளுந்த வடைக்கு மாவு வச்சிருக்கோம், சூடா பொரிச்சு எடுத்துடலாம். யோ எங்கிரியா, எங்க தூங்கிக்கிட்டு இருக்காரு பாரு மனுஷன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐடி பிள்ளை எல்லாம் வந்துரும், கறி தோசை கேட்கும். கறியை கழுவி கொடுத்தா குழம்பு வச்சிடலான்னு பார்த்தா, யோ யோ நீ மட்டும் இப்ப எந்திக்கல, நல்லா சுடுதண்ணிய கொதிக்க வச்சு தலைமையில கொடி விட்டுருவேன். என்னம்மா அலமேலு, என்ன அதான் எல்லாம் முடிச்சுட்டே இல்ல, தூங்க விடுதியா? நைட்டு 12 மணி ஆகுது தூங்குறதுக்கு. விடிய காலை 4 மணிக்கே சிப்பி விட்டுருக்க. தூங்க வேணாமா வயசு காலத்துல? என்ன பிள்ளையெல்லாம் 7 மணிக்கு தான் வரும், மணி 6 தான் ஆகுது. மட்டனை தானே கழுவி கொடுக்கணும், கொடுக்குறேன். அது எவ்வளவு நேரம் ஆக போகுது? யோ அது எனக்கு தெரியாதா? ஆக 10 நிமிஷம் வேலை தான். இவ்வளவு சோழி பார்த்து எனக்கு அந்த வேலை பார்க்க தெரியாம இருக்கு. உன்னை இப்படியே விட்டா தூங்கிட்டு இருப்ப. வியாபாரம் நடக்கலாம், தூங்கினா விளங்கவா செய்யும். போ சீக்கிரம் கழுவி எடுத்துட்டு வா. அக்கா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சூடா என்ன இருக்கு? வாங்க தம்பி, மினி இட்லி இருக்கு, பொடி இட்லி இருக்கு, சாம்பார் இட்லி இருக்கு, தோசை இருக்கு, மசால் தோசை இருக்கு, வடை இருக்கு, பொங்கல் இருக்கு. என்ன வேணும் தம்பி? சைவம்லாம் வச்சுட்டேன் தம்பி, அசைவம் வைக்க ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா அசைவம் வச்சிருவேன். கறி தோசை நெய் ஸ்பெஷல் தம்பி. மகா இங்க வா. மகா கறி தோசை ரெடியாக 1/2 மணி நேரம் ஆகுமா? நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு பொடி இட்லி இருக்கா, மினி இட்லி, சாதா இட்லி, தோசை, பொங்கல் கூட இருக்கா. உனக்கு என்ன வேணும்? காலையிலே சாப்பிட்டு பழக்கம் இல்ல, இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். பசிக்கு வேற செய்யுது. எனக்கு சாதா இட்லி 2 போதும். வா விஜய் உட்காரு, 2 சேர்ந்து சாப்பிடலாம். அக்கா மணி 6 தான் ஆகுது, அதுக்குள்ள வடை, இத்தனை வகை சட்னி, சாம்பார், தோசை என்னெல்லாமோ பண்ணிருக்கீங்க. எல்லாம் நைட்டே பண்ணி வச்சிருவீங்களா? ஐயோ, எல்லாம் செஞ்சு வச்சா கெட்டுலாம போகும். அப்படி செஞ்சு மத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமா என்ன? இங்க இருந்து போறதுக்கே 10-11 மணி ஆயிருமா. அப்புறம் வீட்டு வேலை இருக்கா, எல்லாம் முடிச்சுட்டு தூங்க 1 மணி ஆகும். உளுந்தெல்லாம் ஊற போட்டுட்டு தூங்கிடுவேன். நைட்டு 3 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சு வடைக்கு அரைச்சி இங்க கொண்டு வந்துடுவேன். அப்புறம் சாம்பார் கீம்பார் எல்லாம் வச்சுக்கிட்டு மாவையும் கொண்டு வந்து இங்க வச்சிருவேன். பொம்பளைங்க சுறுசுறுப்பா இருந்தாங்களாமா வீடு விளங்கும். தூங்கிக்கிட்டே இருந்தா என் 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? என் புருஷன் கொஞ்சம் சோம்பேறி தான், நான் கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் இருப்பேன். தூக்கத்தெல்லாம் பார்த்த முடியுமா? வாழ்க்கைன்னு ஒண்ணு வந்துட்ட, வாழ்ந்துதானே ஆகணும். பிள்ளை குட்டியே இருக்கு. சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க, காப்பி இதோ போட்டு கொண்டு வரேன். விஜய், இந்த வயசு காலத்துல எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்க பத்தியா? நம்ம தான் தூங்கிக்கிட்டே இருக்கோம். சரி சரி, எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடு. இன்னைக்கு நம்ம கல்யாணம் வீட்டுல பண்ணி வச்சாங்கன்னா மத்தியானம் சாப்பிட்ற நேரம் ஊட்டி விடுற மாதிரிலாம் போட்டோ எடுத்திருப்பாங்க. என்ன பண்றதுக்கு, நமக்கு தான் கல்யாணம் நம்மளே பண்ணிக்கிற மாதிரி ஆகி போச்சே. எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுடா. வயதாக கூடும் ஆனாலும் வந்து மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்ல அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பதே. அக்கா சும்மா சொல்ல முடியாது, சாப்பாடு அல்டிமேட்டுக்கா. என்ன டேஸ்ட்! பொடி இட்லி நான் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு பிடிக்கவும் செய்யாது. விஜய் சாப்பிட்றாரேன்னு ஒரு வாய் சாப்பிட்டேன். சான்ஸே இல்லை. என்னை விட்டா இன்னைக்கு முழுக்க இந்த பொடி இட்லியே சாப்பிட்டுட்டு இருப்பேன், அவ்வளவு ருசியா இருக்கு. ரொம்ப நன்றிமா. அக்கா எங்க 2 பேரும் இப்படி ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பீங்களா? போட்டாவா? எனக்கு வராதுப்பா அதெல்லாம். இந்தா என் வீட்டுக்காரரை கூப்பிடுங்க. ஏங்க, ஏ வீரசாமி இங்க வாங்க. ஐயா எங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா?
நீங்க அந்த ஒரு சென்டர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, லைட்டா டச் பண்ணா போதும், அதே ஃபிளாஷ் எடுத்துரும். ஒரு 5 போட்டோ எடுங்க. எடுத்துட்டு தம்பி. நல்லா விழுந்துருக்கு போட்டா பாருங்க. நல்லா விழுந்திருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணங்க. எங்க கல்யாணம் முடிச்சுட்டு இங்க தான் வந்து சாப்பிட வருவோம். மத்தியானத்துக்கு இதே இட்லி தானா இல்ல வேற ஏதாவது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணமா? அப்படியா தம்பி? நானும் அதான் நினைச்சேன். இந்த பொண்ணு கல்யாணம் ஆன மாதிரி இல்லையே, கழுத்துல தாலி இல்ல, காலில் மெட்டியும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ கல்யாணமா? வாழ்த்துக்கள் தம்பி. நீண்ட ஆயுசுக்கு சந்தோஷமா நல்லா இருக்கணும் பிள்ளை குட்டிகளோடி. மத்தியானம் உண்டு தம்பி. ஆனா மத்தியானம் 1 மணிக்கு தான் சாப்பாடு. லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், பொங்கல் இதுதான். வாங்க, உங்களுக்கு வேணா கல்யாண சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்படியா? அப்ப எங்களுக்கு லெமன் சாதம் 2 தான் எடுத்து வச்சுக்கோங்கக்கா. நாங்க கல்யாணம் முடிச்சுட்டு இங்கதான் வருவோம். தேங்க்ஸ்க்கா. எங்க கல்யாணத்துக்கு பெரியவங்க யாரும் இல்லையே, வாழ்த்ததுக்கு ஆள்லன்னு நினைச்சோம். முதல்ல வாழ்த்து நீங்க தெரிவிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பிளசண்டா இருக்கு. சரி நாங்க கிளம்புறோம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், நேற்று உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேனே, காலையில் ஒரு 5:30 எனக்கு ஒரு பிரைடல் மேக்கப் போட்டு கொடுப்பீங்களா என்னோட ஒய்ஃபுக்கு அப்படின்னு. நீங்கள் கூட ஓகே சொல்லியிருந்தீங்களே. ஓ ஓகே ஓகே, நீங்க தானா? உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 5:30 வரேன், நீங்களே 6:30 ஆயிடுச்சு, இன்னும் காணுமே அப்படின்னு. என்ன விஜய், எதுக்கு இப்ப மேக்கப்? ரிஜிஸ்டர் மேரேஜ் தானடா பண்ண போறோம். அதெல்லாம் ஊரை கூட்டி பெருசா கல்யாணம் எடுக்கும்போது மேக்கப் பண்ணிக்கலாம். எதுக்கு தேவையில்லாம? சொன்னா கேட்கவும் மாட்டேன். மேக்கப் இல்லாமல் ஒரு கல்யாணமா மகா? அரேஞ்ச் மேரேஜோ ரெஜிஸ்டர் மேரேஜோ அதெல்லாம் தெரியாது, நமக்கு இன்னைக்கு கல்யாணம். என் மகா ஏற்கனவே பேரழகு, கூட கொஞ்சம் அழகாக்கி மெருகட்டேந்தமா, அதுக்காக தான். சரி நீ மேக்கப் போட்டு ரெடி ஆயிடுச்சு. மேம் இவங்களுக்கு தான் மேக்கப் போடணும். ஓகே, பிரைடல் மேக்கப்னா புடவைலாம் வச்சிருக்கீங்களா இல்ல கவுன் அந்த மாதிரி போடணுமா? எந்த மாதிரி மேக்கப்னு எனக்கு நீங்க எதுவும் சொல்லல. 5:30 மேக்கப் பண்ணி விடுவீங்களான்னு கேட்டீங்க. எந்த மாதிரி மேக்கப் பண்ணணும் உங்களுக்கு? இல்ல புடவையெல்லாம் கொண்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப ஓவர் மேக்கப் வேண்டாம். அவ அழகா கூட கொஞ்சம் மெருகேற்ற மாதிரி லைட் மேக்கப் போதும். எவ்வளவு காஸ்ட்லியானாலும் பரவாயில்ல, நிதானமா பொறுமையா போட்டு விடுங்க. யா ஷூர். இங்க ஜென்ஸ் அலவுட் இல்ல, நீங்க போயிட்டு ஒரு நாள் கழிச்சு வாங்க. பரவாயில்ல, இங்க பாருடா, புடவைலாம் எடுத்து வச்சிருக்கியா? நேத்து நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு 7 மணி ஆயிட்டே. அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப தாண்டா நீ சர்ப்ரைஸ் கொடுக்குற. என்ன கலர் புடவை? அதெல்லாம் சர்ப்ரைஸா இருக்கட்டும், உன்ட எதுவுமே சொல்ல. நேற்று உன்ட ஃபோன் பேசுனதுக்கு அப்புறம் தான் புடவை எடுத்து அதுக்கு பிளவுஸ் எடுத்து எல்லாம் எடுத்து செட்டா எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான். சரி நீ புடவையெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆயிடி. நானும் பட்டு வெட்டி சட்டை கட்டணும்ல, நானும் போய் கட்டிட்டு வரேன். காலையில ஒரு காப்பி குடிச்சாச்சு. இருந்தாலும் நம்ம மருமக கையால எத்தனை காப்பி கூட குடிக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு ருசியா இருக்கு. நம்ம பொண்டாட்டியும் இருக்காள, இவ்வளவு வருஷமா காப்பின்னு ஒண்ணு போட்டு தரா. கழனி தண்ணியை விட கேவலமாட்டு. இதை சொன்னா சண்டைக்கு இப்பா கூட ஒரு காப்பியை குடிப்போம். அம்மாடி மருமகளே, கூட ஒரு காப்பி இருந்தா குடுமா. இதோ கொண்டு வரேன் மாமா. நம்ம நைட்டு 12:30 மணி வரை இருந்தோம். சரவணையும் காணும், ஐஸ்வர்யாவும் காணும். ஒருவேளை அவங்க வீட்லயே தங்கியிருப்பாளோ? அது எப்படி நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவங்க வீட்டுல தங்கிடுவா? பாப்போம். எனக்கு வரல இல்லால இருக்கு அவளுக்கு. அப்பா நைட் ரொம்ப நேரம் முடிச்சதுல கண்ணை அசந்து போச்சு. தனியா பார்த்தா மணி 8:50 ஆகி போச்சே. அம்மா காப்பி குடிச்சிங்களா என்ன? இல்ல கடையில போய் குடிச்சிட்டு வந்தீங்களா? என்னது கடையில போய் குடிச்சனா? இன்னைக்கு என் மருமக என் வீட்டுக்கு வந்தாலோ அன்னையில இருந்து என் மருமக கையால தான் காப்பி குடிச்சிட்டு இருக்கேன். காப்பி அப்படி ஒரு காப்பி. இந்த மாதிரி காப்பியை நான் எங்கேயுமே குடிச்சது இல்ல. சூப்பரா இருந்து. காலையில ஒரு காப்பி குடிச்சாச்சு, இப்போ ஒரு காப்பி கேட்டிருக்கேன். எனக்கு இன்னொரு காப்பி சொல்லட்டா? மாமா காஃபி இருந்தாங்க. ஆமா நைட்டு நீ எப்பதான் வந்த? 12:30 மணி இதே சோபால உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் தூக்கம் வருதுன்னு போய் படுக்க போயிட்டேன். ஆமா இவன் ஒன்னும் சொல்லாம நான் கூட்டிட்டு போனா எங்க போனீங்க? உங்க அப்பா பாக்குறதுக்கா? உங்க அப்பாவுக்கு என்ன செய்யுது? நல்லாதானே இருக்காரு? இல்லத்த, நாங்க வர 1:30 மணி ஆயிட்டு. மாமா தான் கதவை திறந்து விட்டாரு. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்காரு. யாரோ பொருளையும் கிளப்பி விட்டுருக்காங்க. ஐசு, அம்மாட்ட எதையும் மறைக்காத. உன் தம்பி விஷயத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படியே சொல்லிடு. ஏன்னா நம்ம சொல்றதுதான் சரி. இது வேற யாருக்கு மூலமாவது அம்மாவுக்கு அறிஞ்சாங்கன்னு வையன், வீண் பிரச்சனை வரும். அதனால அம்மாட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிடு. ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. கல்யாணம் நடந்தது நல்ல விஷயம் தானே. பொருளையே கிளப்பி விட்டதே நான் தானடி, எங்க தேவா. ஆமா அப்பா நல்லாதான் இருக்காரு. அப்ப எதுக்கு ஒண்ணும் சொல்லாம கூட்டிட்டு போனா? வர 1:30 மணி ஆயிருக்கு. என்னவா இருக்கும்? சரி உங்க அப்பாக்கு தான் ஒண்ணு இல்ல, நல்லாதானே இருக்காரு. அத ஹால்ல வச்சு பேசிட்டு போய் படுத்து தூங்கி இருக்கலாமே. அதையும் மீறி உன்னை கூட்டிட்டு போனா ஒண்ணும் சொல்லாம எங்க போனீங்க? 1:30 மணி வரை எங்க போயிருந்தீங்க? எப்படி படத்துக்கு தான் போயிருந்தீங்களா? இல்லத்த, படத்துக்கெல்லாம் போகல. அத்தை, என் தம்பி விக்ரம் இருக்கான்ல, என் தம்பி விக்ரம்க்கு நேற்று கல்யாணம் ஆயிட்டுத. எனக்கு தெரியாது. அவர் என்கிட்டயுமே சொல்லல. சொல்லாம தான் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. என்னமா சொல்லுங்க? உன் தம்பிக்கு கல்யாணமா? ஏன் எங்கிட்ட எல்லாம் சொல்லல? என்ன லவ் மேரேஜா? அதானே, கல்யாணம் ஆகி 15 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இன்னொரு கல்யாணமா? அதுவும் நம்மகிட்ட சொல்லல. என்ன அவர் சொன்ன மாதிரி லவ் மேரேஜா? ஐயோ அத்தை, என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது. அத்தை, என் தம்பி ஏற்கனவே ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்குன்னு சொல்லியிருக்கான்ல, அந்த ஓனரோட பொண்ணுக்கு நேற்று கல்யாணம். அவருக்கு கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு இது பண்ணியிருந்தாங்க. மாப்பிள்ள வெறும் ஃப்ராடா, பொம்பளை பொறுக்கியான்.
கடைசி நேரம் தான் அந்த ஓனருக்கு தெரிஞ்சிருக்கு போல. தெரிஞ்சவொடனே இப்படிப்பட்டவொடனே நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க போல. போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்படி கல்யாணத்தை நிக்கணுமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. என் தம்பி வேற நல்லா அங்கே வேலை பார்ப்பானா, அதனால நல்ல பையனும் கூட, இவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடறான்னு கடைசி நேரத்துல என் தம்பி காலில் விழுந்து அழுதுருக்காரு. வேற வழி இல்லாம என் தம்பியும் கழுத்துல தாலியை கட்டிட்டான். இதான் நடந்தது. எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அம்மா அப்பா கூட இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அவரும் ஓனரும் ரொம்ப நல்லவரா இருக்காங்க. ஒரே பொண்ணு போல, ரொம்ப வசதி. வேற என்ன பண்ண, அதான் என்ன இவர் கூட்டிட்டு போயிருந்தாரு. அங்க கொஞ்சம் பிரச்சனை தான் அத்தை. நான் தான் பேசி எடுத்து சரி பண்ணி தம்பிட்டே நல்லா புத்தி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் நல்ல புத்தி சொல்லிட்டு கிளம்பி வர 1:30 மணி ஆயிட்டுத. இதெல்லாம் நம்பது மாதிரியா இருக்கு. சிச்சி, ஊர்ல உலகத்துல போய் நடக்குமா? யாரோ காலில் விழுந்தாங்க, இவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா. இப்படி எல்லாம் எங்க நடக்கும் கல்யாணம்? இதெல்லாம் சுத்த போய். யாருக்குமே அந்த பிள்ளை லவ் பண்ணிருப்பானா இருக்கும். லவ் பண்ணது என்ன வீட்டுல சொல்லிக்கிட்ட லவ் பண்ணுவானுங்க? லவ் பண்ணிருப்பான், பெரிய இடமா இருந்திருக்கும், பிரச்சனை நடந்திருக்கும். உன் தம்பியே போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த பையனை அதை எதையும் சொல்லி ஏதாவது கேஸை போட்டு இழுத்துட்டு போயிருப்பான். வேற வழி, அந்த பொண்ணு இவனதான் கட்டிருப்பேன் மண்டபத்துல இருந்து அழுதுருப்பாளா இருக்கும். அதான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு கேவலம் ஆகி போச்சு அப்படின்னு. உன் தம்பி இப்படிப்பட்டவனா? நான் என்னமோ இதெல்லாம் நினைச்சேன். பக்க டீசெண்டா இருக்கான். என்ன அம்சா, அதான் நம்ம மருமகன் நடந்ததெல்லாம் விவரமா சொல்லுவல்ல. அப்புறம் என்ன உனக்கு? அந்த பையன் அப்படிப்பட்ட பையன் மாதிரி இல்ல. நான் தான் அன்னைக்கு சொன்னேன், ரொம்ப நல்ல பையன். நீ பாட்டு எதுவும் கதையை கலந்து விடாத. நான் எதுக்கு கதை கட்டி விடணும்? எனக்கு என்ன தேவை இருக்கு? என்னமோ அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கோம். 4 பேர் என்ன கேட்க மாட்டாங்க? எதையாவது நான் சொல்லிட்டு இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நீ என்ன இப்படி கதை சொல்லி மூஞ்சிலே காய்ச்சி துப்ப மாட்டாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, எதுனாலும் உள்ளபடி சொல்லிடு. ஐயோ அப்படிலாம் இல்லத்த. அப்படின்னா தான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேனே. என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாது. என்ன பண்ண, இப்படி ஒரு கல்யாணம் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. வீட்லயே அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் தான். ஒரே பையனு கல்யாணத்தை பார்க்க முடியலையே, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. வேற என்ன பண்ண, கல்யாணம் நடந்துட்டு என்ன இருந்தாலும் அவ தான் வீட்டு மருமக. அதான் நல்ல புத்தியை சொல்லிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, நான் எனக்கு எங்கே போகணும். என்ன சமையல் வைக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா சரசரன்னு வச்சுட்டுவேன். டிஃபன் முடிஞ்சிட்டு மத்தியானத்துக்கு மட்டும் பண்ணணும். என்ன கறி வைக்கத்த? நீ எதுக்கு வீட்டுக்கு போற? நேத்தான் போயிட்டு 1:30 மணி நேரம் இருந்துட்டு வந்தாச்சுல. நடக்க வேண்டியதை அவங்க பாத்துக்குவாங்க. உன் வேலை என்னமோ அதை பாரு. சும்மா அங்கெல்லாம் நடந்துட்டு கூடாது. கல்யாணம் ஆகி 15 நாள் ஆகுது. உன் தம்பிக்கு நடந்த மாதிரி ஊருக்கு உலகம் சொல்லாம கல்யாணம் நடக்கல. ஊர் உலகம் சொல்லி கல்யாணம் நடக்கிறது இருக்கு. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? மருமக அங்கே எங்கேயும் கல்யாணம் ஆகி 15 நாள்ல ஊர் சுத்திட்டு இருக்கான்னு என்ன திட்டுவாங்க? அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. பேசாம உள்ள வேலையை பார்த்துட்டு. இல்லத்த, வேலையெல்லாம் முடிஞ்சுது. துணி இருந்தா அதெல்லாம் காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம் கூட விளக்கி வச்சுட்டேன். டிஃபனும் பண்ணிட்டேன், சாதம் கூட வடிச்சிட்டேன். நீங்க என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சிருவேன். இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னும் போக மாட்டேன். நான் வேணா ஆட்டோல போயிட்டு ஆட்டோலயே வந்திருக்கேன், பஸ்ல போகல. அவருக்கு வேற வேலைக்கு போகணும், இல்லை விட்டுட்டாவது போவாரு. ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் வேலையை போய் பாருப்போ. பவித்ராக்கு ஃப்ரெண்டு சாயங்காலம் 2-3 பேர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் டிஃபன்லாம் பண்ணணும். அதுக்கு போய் ரெடி பண்ண. அத்தை, நான் 10-11 மணிக்கெல்லாம் போயிட்டு 2-3 மணிக்குள்ள வந்துடுவேன். வந்து நான் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன். ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துடுதானே. என்ன சரியா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நான் தான் சொல்லி எல்லாம் போக கூடாதுன்னு. அப்புறம் என்ன, அது பாத்துட்டு வந்தாச்சுல, அது போதும். அவங்க கதையை அவங்க பாத்துடுவாங்க, நம்ம கதையை நம்ம பார்ப்போம். அந்த கபோர்ட்ல எல்லாம் துணி அப்படி இப்படிமா கிடக்கு பவித்ரா ரூம்ல, அதெல்லாம் போய் மடிச்சு வை போ.